ரீசெண்டா மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. மாலத்தீவு வந்து இந்தியாவை சொல்றாங்க, இந்தியாவை வந்து மாலத்தீவு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து போயிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியா இருக்க பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்தியா வந்து அங்க போகாதீங்க, இங்க வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் எதனால ஆரம்பிச்சது, எதுக்காக இதை சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களை பூரா பார்க்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நீங்க யூடியூப் பார்த்தாலும் சரி, எந்த நியூஸ் பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மாலத்தீவை பத்தின நியூஸ் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கு வந்து சண்டை, மாலத்தீவு இந்தியா வந்து சண்டை வந்தனால மாலத்தீவோட ஜிடிபி வந்து 10% கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். சோ ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது, எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். அதாவது மாலத்தீவுக்கு வந்து இந்தியர்கள் போகக்கூடாது, அங்க போனா இந்தியர்களை மதிக்க மாட்டாங்க, இந்தியர்களை பத்தி கேவலமா பேசுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வருது. சோ அந்த விஷயத்த வந்து என்ன பண்றாங்கன்னா சோசியல் மீடியா வந்து அதை என்ஹான்ஸ் பண்றாங்க. சோ அந்த விஷயம் வந்து மக்களுக்குள்ள நிறைய போக ஆரம்பிக்குது. இதனால இரு நாடுகளுக்கு இருக்க மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்து வந்துருது. அவங்கள அந்த நாட்டுக்காரங்களை வந்து வெறுக்கணும், இந்த நாட்டுக்காரங்களை வெறுக்கணும்ன்ற ஒரு கருத்து வேறுபாடு வந்துருது. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட மாலத்தீவோட அரசியல்வாதிகளும் அதே விஷயத்துல ஈடுபடுறாங்க. அவங்களும் நம்ம நாட்டை வந்து கொஞ்சம் கேவலமாவே பேசுறாங்க. கேவலம் மீன்ஸ் அங்க அது இல்ல இது இல்ல, இவனுங்க மோசமா இருக்கானுங்க, அது காட்டுவாசியமா திரியிறானுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களும் அந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தினால இப்ப ரெண்டு நாடுகளுக்குமே பெரிய சண்டை வரக்கான நிலைமை வந்து வந்தது. சோ இந்த விஷயத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெண்டு கவர்மெண்ட் தேடி பார்த்திருக்கு. சோ இப்படிதான் சின்னதா பேசப்பட்ட சின்ன விஷயங்கள் வந்து பெருசாகி இரு நாடுகளுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு வரக்கான காரணமா இருந்தது. சோ இதுக்கான தொடக்கப்புள்ளி எங்க இருந்தது, எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஜனவரி 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வந்து லட்சத்தீவுகளுக்கு போய் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து இங்க வாங்க, இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வாங்க, லட்சத்தீவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இந்த விஷயத்த வந்து எல்லாரும் பாக்குறாங்க, சோசியல் மீடியா போட்டா எல்லாம் பாக்குறதானே. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மாலத்தீவுக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. மாலத்தீவுக்கு போகாம நீங்க லட்சத்தீவுக்கு வாங்க, மாலத்தீவை கம்பேர் பண்றப்ப லட்சத்தீவு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் வந்து அங்க மாலத்தீவில் இருக்கவங்களுக்கு தெரிய போகுது. அந்த மாலத்தீவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, எங்க நாடு எங்களுக்கு தான் முக்கியன்ற மாதிரி அந்த நாட்டு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, அவங்க நாட்டுல இருக்கவங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்த கேட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா மாலத்தீவு எதுக்கு லட்சத்தீவு கூட கம்பேர் பண்றாங்க, எங்க நாடு நல்ல நாடு, எங்க நாடு அழகான நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதிலுக்கு சோசியல் மீடியால வந்து ஒரு ஹைப் வந்து ஏற்படுத்துறாங்க. எங்க நாடு தான் லட்சத்தீவை கம்பேர் பண்றப்ப எங்களுக்கு தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. அது இந்தியன், அதாவது லட்சத்தீவு வந்து இந்தியனுக்குள்ள வந்துடும். இந்தியனோட யூனியன் பிரதேசங்கள்ல லட்சத்தீவு ஒண்ணு, பட் மாலத்தீவு வந்து தனி கண்ட்ரி, ஓகேவா. சோ அந்த மாதிரி இருக்கப்ப எங்க நாடு தான் பெஸ்ட், எங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருக்க இன்ஃபுளுசன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அந்த நாட்டுல இருக்க ஆட்சியில இருக்கிற அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல முக்கியமா பார்க்கப்படுறது அந்த நாட்டோட பிரதமர் யாருன்னா முகமது முயிசு. இவர் வந்து அந்த நாட்டோட தேசிய காங்கிரஸோட உறுப்பினராக இருந்திருக்காரு. சோ அதை வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி அங்க ஜனநாயக கட்சியை வந்து வீழ்த்தி அவங்களை வந்து தோக்கடிச்சுதான் இவர் வந்து பிரதமர் ஆனாரு. அந்த தேர்தல் அப்ப அவரோட அறிக்கை என்ன இருந்தது தெரியுமா, இந்தியா அவுட் அப்படின்ற மாதிரி. இந்திய ராணுவம் வந்து அங்க இருக்கு, அதாவது மாலத்தீவ்ஸ்ல இந்தியனோட ஆர்மிஸ் அங்க இருக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக. சோ அவங்களே வெளியேற்றணும், இந்தியாவை வெளியேற்றணும், இந்தியாவை புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட தான் இவர் வந்து எலெக்ஷனை ஆரம்பிச்சிருக்காரு. சோ அதை வச்சுதான் வின் பண்ணிருக்காரு. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் படுது, இந்திய மக்களுக்கும் வந்து பட ஆரம்பிக்குது. சோ ஆல்ரெடி இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நடுவில் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கும் தேசியவாதம் வந்து போயிட்டு இருக்கு. ரெண்டு நாடுன்னு சொல்றத விட மாலத்தீவ்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு தேசியவாதத்துக்குள்ள கொண்டு போய்க்கிறாங்க. இந்தியா வந்து ஒதுக்கணும், இந்தியாவை வெறுக்கணும் அப்படின்ற ஒரு குளத்துக்கு போயிட்டாங்க. சோ இந்த விஷயம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியா போயிடுச்சு. அதனால அவங்க ஈஸியா பேச முடியும், அதாவது இந்தியாவை பத்தி எப்படி வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த இப்ப ஆட்சியில் இருக்க கட்சியோட ஹெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் தான். சோ எனிவே இவங்க எப்படி வேணா பேசிக்கலாம். அவர் ஆல்ரெடி சைனா கூட லிங்க்ல தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி தலைவரே வந்து பேசுறாரு, இந்தியாவை பத்தி பேசுறான்றப்ப கீழே இருக்க அந்த அரசியல்வாதிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு, இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, லட்சத்தீவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவை சேர்ந்த டூரிஸ்ட் கம்பெனிஸ் எல்லாருமே மாலத்தீவுக்கு போட்ட அட்வான்ஸ் சரி, முன்னாடி போட்ட ப்ரீ புக்கிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேன்சல் பண்ண ஆரம்பிச்சு மொத்தமா லட்சத்தீவுக்கு மாறிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க
எங்களுக்கு எங்க தேசியம் முக்கியம், எங்க நாடு எங்களுக்கு முக்கியம், நாங்க வந்து உங்க நாட்டுக்கு டூரிஸ்ட் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றாங்க. சோ இந்த டூரிசம் வந்து இப்ப மாலத்தீவுக்கு வந்து இல்ல இந்தியாவில இருந்து. சோ அதனால என்னாச்சு, மாலத்தீவோட ஜிடிபி கம்மி ஆயிடுச்சு. அதனால அந்த நாட்டுக்கு வர வேண்டிய வருமானமும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோ இது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது, பெரிய இஷ்யூவா மாறிடுது. சோ இதனால இந்த விஷயங்கள் பேசினவங்களை பூரா நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த கட்சியில இருந்தாங்க தெரியுமா, அந்த பேசினாங்க தெரியுமா, அந்த அமைச்சர்கள் அவங்க எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்த வந்து பெருசா போச்சு அப்படின்னா அவங்க வந்து மாலத்தீவு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா இந்தியா வந்து டோட்டல் எல்லாத்தையும் கட் பண்ணணும். இந்தியா கட் பண்ணுச்சுன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்க நாடுகளும் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கும். சோ மாலத்தீவுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிடும். சோ அந்த விஷயத்தினால இதை வந்து சாந்த பண்ணிடலாம், இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டு அமைச்சர்களை பூரா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது சோசியல் மீடியா. ஏன்னா இந்த விஷயம் அந்த நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் அந்த நாட்டு பெரிய பெரிய அதிபர்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா தான் இதை பெரிய விஷயமா ஆக்கி விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்களை பத்தி அரசியல்வாதிங்க யாருமே சோசியல் மீடியால, அதாவது ட்விட்டரும் சரி இன்ஸ்டாகிராம் சரி எதுலையுமே அவங்க போட கிடையாது. நம்ம பிரதமர் மோடி வந்து லட்சத்தீவுக்கு போனது தெரியுமா, அதுக்கப்புறம் நம்ம நாட்டை சேர்ந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அக்ஷய்குமார் என்ன போறாரு அப்படின்னா, நீங்க வந்து லட்சத்தீவுக்கு வாங்க, என்னதான் நான் வந்து பல முறை மாலத்தீவுக்கு போயிருந்தாலும் எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தேசபக்தி இருக்கு, அவங்க அப்படி கிண்டல் பண்ணாலும் அதை ஏத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு. இதுக்கப்புறம் வரிசையா போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வரிசையா போட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனாலதான் இந்த சோசியல் மீடியானாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனது. சோ அதுவும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க, நம்ம நாட்டை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், நம்ம போட்ட ஒரு அடிக்கு அவங்களால தாங்க முடியாது. சோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்றது அப்கோர்ஸ் கன்ஃபார்ம். சோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த இந்தியன்ஸ் பத்தி கேவலமா பேசுறது, தப்பா பேசுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து எந்த ஒரு நாடுமே எடுத்து வைக்காது. ஏன்னா அடிப்பட்டா தெரிஞ்சிடும் இந்தியன்ஸோட பவர் என்ன அப்படின்றது தெரியும். கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் எங்க வீடியோ கொஞ்சமாச்சும் பூஸ்ட் அப் ஆகும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து போறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.